மக மத மத நிசா நினிசா நிரேசா சா சா நிரேசா நித நீ 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 த சா நித மத சா சா நிரேசா நித நீ நீ த சா நித மத த நி மத க மத சா நித மகரி காற்றில் வரும் கீதமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொழுது 6:30 மணி இருக்கும், காலை 6:30 மணி. அதாவது 5:30 மணிக்கு எழுந்தோம். பனி பெய்யுதா மழை பெய்யுதா அப்படிங்கிறது தெரியாமலே கப்பிச்சு பண்ணி படுத்தாச்சு. எழுந்து பார்த்தா மணி 6:30 ஆகிட்டு. அதை வாசல் அப்படியே லைட்டாக கூட்டி தண்ணி தெளித்து கோலம் விட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் சமையல் பசங்க லஞ்சுக்கு அப்படின்னா, இறால் நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. இறால் வாங்கி அப்படியே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா, அதை இப்போ போட்டு இறால் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1.5 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு எதுக்குமா 1.5 கிலோ அப்படின்னு கேட்கலாம். பசங்களுக்கே 5 கப்பு போல் போய்டும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு 2 கப்பாக எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. மீதி இருக்கிறத நாங்கள் இருக்கிற பனசு மக்களாக சாப்பிட்டுட்டு கிடப்போம். அதனால் 1.5 கிலோ இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் தோட்டக்கலை நிபுணர் அடக்கன்றாவி. சரி, நான் தோட்டம் வச்சுருக்கிறதுனால, அதாவது புதினா தோட்டம், புதினாவை எடுத்து 2 குச்சி நட்டு வச்சேன். அது என்னென்னா ஒரு 15-20 நாள் அந்த போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் நான் ஒரு 2-3 தடவை பறிச்சிட்டேன். வாங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். அது பார்க்க நல்லா செழுமையாக வளர்ந்துருக்கு. கீழெல்லாம் வைக்கல, கீழே வச்சா நம்மளோட கோழிலாம் வீணாக்கிடும். அதனால் மாடியில் தான் வச்சு வளர்க்குறேன். நாங்கள் லைட்டுங்கிறதே போடல. இது காலையிலே எல்லோரும் தூங்கி எழுந்து கீழே ஓடுறதோட சரி. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் லைட்டு போடுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முழுக்க கீழே தான் வேலையா. இங்கே பாருங்கள், பால்கனிக்கு இன்னமுமே நாங்கள் க்ரீலு அந்த இது போடவே இல்லை, கிளாஸு. அதுக்கு நேரமும் வரமாட்டேங்குது. அதனால் அது அப்படியே இருக்குது. அதிகபட்சம் இங்கே பசங்க யாருக்குமே அலோடு கிடையாது. நான் இல்லைன்னா அவங்க 2 பேர் தான் வருவோம் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. மற்றபடி இங்கே உட்கார்றதும் கிடையாதா. அதனால் அது அப்படியே இருக்குது. இந்த ஊருக்கு பாருங்கள், புதினா இது நல்லா இப்படி பம்பலாக இப்படி இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அது கொஞ்சமாக அது ஆஞ்சிட்டேன். இந்த சிக்கன் குழம்பு இதெல்லாம் வைக்கும் போது 2 அதில் பிச்சு போடுறது. அன்றைக்கி பிரியாணி வச்சப்பையும் கூட இதில் தான் பறித்தோம். இந்த சென்டர் ஃப்ரெஷ் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி தான் வாடை வரும், ஸ்மெல்லு. குச்சி கிளையெல்லாம் எடுத்து அப்படியே ஊனி வச்சிடுறது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் முளைக்குது. நம்ம தரையில் வச்சாதான் முளைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடிட வேண்டியதுதான். இந்த அளவுக்கு பறிச்சிருக்கேன். கதவு திறந்தே இருக்கட்டும். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம சமையலுக்கு தேவை தண்ணி. அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அரிஞ்சிடலாம். நல்ல மழை இருட்டிக்கிட்டு வருது. அங்கே பாருங்க. சரி, இதை அரிஞ்சிட்டு கடன்னு அதுக்கப்புறம் செய்யும் போது உங்கள்கிட்ட செயல்பாட்டை காட்டுகிறேன். ஏன் அவுந்துருச்சு? காலையில் போட்டேன். எப்படி படுக்கும் போது அவராமல் இருக்குமா? அவ்வளோதான்ப்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. குண்டானா இங்கே ஒரு குண்டா இருக்குது. இந்த குண்டானில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஏன் அப்படின்னா, மணி ஆயிட்டு 7:30 மணிக்கெலாம் உனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும். பஸ் வந்துடும். அதனால் சாப்பிட தோசையை ஊற்றி கொடுத்துட்டு, அங்கே கேன்டீனில் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கோ தம்பி, உனக்கு பிரியாணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் கேன்டீனில் தான் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன். இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் யாரும் வாங்கிடாதீங்க. இது எந்த பக்கம் ஊற்றுனாலும் இதில் எண்ணெய் ஊற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் கேப் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வைக்கணும். அதில் ஊற்றி வச்சாலும் அமுக்குனா இப்படியே பிதுங்கிக்கிட்டு வருது, இப்படி அமுக்குனா இப்படி பிதுங்கிக்கிட்டு வருது. அதனால் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது மேலே இதுக்கு கேப்பு. இது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. இது எவ்வளோன்னா 100 ரூபாய். இது நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பார்க்காதீங்க. நான் பிடிச்சிக்கிட்டு அமுக்குறேன்னு இலக்கிய அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும், தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இப்போ இது போட்டாச்சா? இதில் நம்ம எண்ணெய் பாட்டில் காணுமே. எண்ணெய் பாட்டில் எங்கே? இருக்குது. ஒரு நல்ல எண்ணெய் பாட்டில் இல்லாமல் நாங்கள் எதுலலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மீஷோவில் ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கினா அது 2ஆக போயிட்டு திருப்பி வாங்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிப்போம். ஏன்னு அப்புறம் சொல்கிறோம்.
இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா காஷ்மீர் தூள் போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் இறால் வெள்ளையாகாமல் இருக்கும்னா இறால் வந்து வெள்ளை வெள்ளையர்னு பல்ல கட்டிகிட்டு இருக்கும். அந்த காஷ்மீர் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா இதில் போட்டு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டு, உப்பு லைட்டாக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பிரியாணிலையும் உப்பு போடுறோமா, லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பக்கம் ஊறுது. ஐயே போ போ போ, சாண்டி கட்டி தானே இருக்கு. எங்கே இருக்கு? வயலுக்கு தானே ஓடிருக்கு. அது வேற, கோழியை திறந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இறால் வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஒரு 70% நம்ம வந்து பொரிச்சா மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதில் போட்டு செய்யும் போது ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது, அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே பொரிச்சுப்போம். அதிகபட்சம் எதனால் நான் காலை நேரத்தில் வீடியோ எடுக்க மாட்டேன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். நம்மளுக்கு செட் ஆகாது. 7:30 மணிக்குள்ளே நான் சமையலை முடிக்கணும். நான் பட்டிலே பேசிக்கிட்டே நின்றுன்னு வச்சுங்க, சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்புறம் டெய்லியும் அவருக்கு கேண்டீன் சாப்பாடாக ஆகிடும். பசங்களுக்கெல்லாம் கரெக்டாக 9 மணிக்கு வேன் வரும். காவியாவுக்கு 8 மணி. 8 மணிங்கிறது கூட பரவாயில்ல, இந்த 7:30 மணிங்கிறதுனால நான் வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி வந்து அவனுக்கு கேண்டீன் சாப்பாடு தான். மணியண்டா இந்தா, பொடி வச்சோம். இன்னொரு விஷயம், அப்படியே ரஃப்பாக இருக்கும்ல, அப்படி ஜவ்வு மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வறுத்துடக்கூடாது. அந்த மாதிரி வறுத்து இப்படி இல்லைக்கே நீ சொன்ன நாங்கள் அந்த மாதிரி வறுத்துட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து ரொம்ப அழுத்தமாக, அதான் ஒரு 70% அப்படியே வெந்தும் வேகாமல் அரைவேக்காடு அந்த மாதிரி இருக்கணும். இந்த எண்ணெய் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இதே எண்ணெயில் தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அப்படி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டீங்க, ரொம்ப எண்ணெயாக இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம தம் போடுவோம்ல, அதில் வந்து இந்த எண்ணெயை மேலே ஊற்றி விட்டா சூப்பராக கலராக வரும். அவ்வளோதான்ப்பா, எல்லாத்தையும் பொரித்து வச்சாச்சு. இதை பாருங்க, பொரித்து வச்சு நம்ம பொரிச்சோம்ல, அதுலேருந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து பொரிச்ச எண்ணெய் லாஸ்ட்டாக ஊற்றிப்போம் அப்படின்ட்டு. இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம ஐயோ கட்டியாக இருக்குன்னு நினச்சி ஊற்றிட்டேன். பரவாயில்ல, நறுமணமாக இருக்கும். நம்ம நெய் ஊற்றி, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, ஒரு 5 கரம் மசாலா, கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, அப்புறம் 2 என்ன அன்னாச்சி பூ. அன்னாச்சி பூ, அது ஜாதி பத்திரி வந்து ரொம்ப போடக்கூடாது, இத்தினோண்டு, அவ்வளோதான். அந்த ஸ்டார் அனிஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. அதுக்கப்புறம் 2 இந்த பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, நான் வந்து இந்த நம்மள்கிட்ட இருக்குல்ல அந்த அப்பப்போ மறந்து போயிடுறேன். நம்மள்கிட்ட இருக்கிற இந்த ரம்பை இலையை போட்டுட்டு அப்புறமா வெங்காயத்தை எல்லாத்தையும் தள்ளிட வேண்டியதான். ஏன்பா குண்டான் கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே இதே நம்ம செய்கிறோம், 72 பாத்திரம்லாம் இதுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் பிரியாணி கடகடன்னு ஆகிடும். இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் ஆகணும். இதில் இன்னொரு விஷயம்னா, இன்றைக்கி சாட்டர்டே சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரிப்பு மட்டும்தான் பஸ்ஸான். அதனால் பஸ்ஸு 8:30 மணிக்கெலாம் வந்துடும். 9 மணிக்குன்னு அவலாசலாம் வேணாம். இப்போ தான் பசங்க எழுஞ்சி சொல்லுதுங்க 8:30 பஸ்ஸு. நான் என்னத்த சொல்கிறது, இன்றைக்கா நான் பிரியாணி செய்வேன், இன்றைக்கா நான் வீடியோ எடுப்பேன். இது ஒரு பக்கம் இது இருக்கட்டும். இன்னொரு விஷயம் காட்டுறேன் வாங்கலாம். நான் நேற்று சாயந்தரம் போல் நம்ம டிசம்பர் பூலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். அதை பறித்து கட்டி இங்கே பாருங்க, இது அப்படியே நம்ம வீட்டில் பூத்தது. இதை வந்து நம்ம அன்னன்னைக்கு பறித்து கட்டுறதை விட ஃபஸ்ட்டு நாளே ஈவினிங் போல் பறித்து கட்டி, நம்ம இந்த மாதிரி மார்கழி மாதம் தை மாதம்லாம் பனி பெய்யுமா, அப்போல்லாம் இந்த மாதிரி கூரை மேலே போட்டுருவாங்க. அது வந்து ரொம்பவும் விரியாமல் அப்படியே குட்டி குட்டியாக விரிஞ்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. காவியை டெய்லி இப்படி தான் வச்சுட்டு போகுது. 2 பக்கமும் இங்கே ஒன்று தொங்கும், இங்கே ஒன்று தொங்கும். நான் ஃபஸ்ட் நாளே கட்டி இப்போல்லாம் வச்சிடுறது. வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறேன்ப்பா. அதாவது அவசரத்தில் குண்டாங்குள்ளே கையை விட்டாலே, அது அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டாலே உள்ளே போகாதும்பாங்களா, அது மாதிரி தான். வேகுதுன்னு பார்க்குறேன், அது அப்படியே தான் மதன்னு கிடக்கு. என்ன பண்ணுறது,
மற்ற நேரத்தில் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். போதாதே? போதும் போதும் போதும். இதோட தூக்கி நான் அரிஞ்சு வச்சுருக்க 3 தக்காளி, 4 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி. ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலையே ஆண்டவரே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கணும். பரவாயில்ல, எப்போ போட்டால் என்ன, தக்காளி கூடயே போட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து அந்த இறாலில் வந்து நம்ம 65க்கு போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. வெறும் பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல. அதனால் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதை போட்ட உடனே நம்ம இந்த தயிர், அப்புறம் வந்து காரத்தூள், அப்புறம் பிரியாணி தூள் வந்து நான் சிக்கனுக்கு மட்டனுக்குலாம் போடுறதில்ல, இறாலுக்கு மட்டும் போட்டுப்பேன். அது ஒரு ஸ்மெல்லு வராமல் இருக்கும், அந்த இறாலோட ஸ்மெல்லு வராமல் இருக்கும். அதனால் இதில் வந்து இப்போ நம்ம வந்து தயிர், பிரியாணி தூள், காரத்தூள் இதை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 12 ரூபா பாக்கெட்டு. அந்த இது 25 கிராமா. இதை அப்படியே நம்ம சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும், இல்லைனா ரொம்ப கரம் மசாலா வாட வரும். ஒரு கொஞ்சமானா 1.5 கிலோ நான் செய்கிறேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான், 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா தயிர் வந்து இந்த 10 ரூபா பாக்கெட் இருக்கும்ல, அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப போட வேணாம், ஏன்னா எங்களுக்கு இது வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால இதோ பாருங்கள் கொஞ்சமாக, ஏன்னா பசங்க சாப்பிட்ணும். அதை மட்டும் போட்டு நம்ம வந்து புதினா மல்லி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டோம். அவ்வளோதான். இதை அப்படியே இப்போ ஒன்றாக கலக்க வேண்டும். இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் திரண்டு வரணும். அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல்லு போகும். அதுக்கு முன்னாடி இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து சும்மா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு அந்த பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நெய். புதினா பறிக்க திருப்பி மேலே ஏறணுங்கிறதுனால புதினா அதில் போடல. குண்டானா பத்துமா என்னான்னு தெரில, அப்படியே கவுத்துற வேண்டியதான், அவ்வளோதான். இதில் வந்து தண்ணி நிறையா இருக்கா? நிறையா தான் இருக்குது. சரி, இதில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி நிறையா இருக்குல்ல, அவ்வளோதான், அது மட்டும் போதும். இதை வந்து இப்போ நம்ம கிண்டி விடணும். அந்த எண்ணெய்லாம் அப்படியே ஓரத்தில் அப்படியே கசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறால் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். அது பிரியாணியில் வந்து அரிசியை விட இறால் தான் அதிகமாக இருக்கும். எல்லாம் சாப்பாடு சாப்பிடாதுங்க. அது அப்படியே நான் முழுசாக போட்டால் இந்த இறால்லாம் எவ்வளோ உள்ள நீட்டுக்கு கிடக்கும், அதை பார்க்கவே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அப்படியே பொடிசாக அரிஞ்சிக்கிட்டேன். இதுவும் நம்ம நார்மலாக கடல் இறால்லாம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்படி அரிஞ்சதுனால இது அப்படியே போண்டாவாக வரும் இந்த இறால். அதனால் என் சிறுமூளை சுரண்டி அதை சின்னதாக போடலைக்கா அப்படின்னு சொல்லிடுச்சு. பச்சை மிளகாலாம் இல்லை, இருந்தால் போட மாட்டேன்னா. அதாவது நம்மளோட சமையல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது என்னவோ அதை வச்சு செஞ்சுட்டு போயிடுவான். ஐயோ அதை செய்யணும், பிடிச்சிடுவாங்கடா அங்கேருந்து, பிடிச்சிடுவாங்கடா இங்கேருந்து, அப்படிங்கிற பழக்கமே கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுட்டு போயிடுவேன். அதான்ப்பா இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இந்த இது கொஞ்சம் கொதிச்சு அரிசி வந்துருச்சுன்னா இறக்கிட வேண்டியதான். இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம லெமனை ஊற்றிப்போம். இதில் பிரியாணி செய்கிறது பெரிய மழை விஷயம்லாம் கிடையாது. நான் மழை மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போல்லாம் எதில் கொடுத்தாலுமே அப்படியே செஞ்சுட்டு போயிடுறது பழகிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் செய்ய தெரியாமல் இருந்தீங்கன்னா 1 தடவை 2 தடவை தப்பாக வந்தாலும் அதை விட்டுறக்கூடாது. நான் என்ன முடியாது, நம்மளாம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு திரும்பி செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அந்த மெஷர்மெண்ட்டு கையாலே அப்புறம் அளந்து போடுவீங்க. நம்மளுக்கு என்ன அளவுகோல் எதுக்கு தேவை அப்படிங்கிறதுனா கையாலே அளந்து போட்டுட்டு அழகாக சமைச்சிட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 தடவை தப்பாக வந்தாலும் அடுத்த தடவை கரெக்டாக வந்துடும். நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால 1/2 லெமன் போதும், 1 லெமன்லாம் ஊற்ற வேணாம். அவ்வளோப்பா. இது வருங்க அரிசியாக தான் இது பேர். இது சாப்பாடுலாம் இல்லை. அதுமாரி அரிசியாக இருக்கும் போதே நம்ம எடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்க, ரொம்ப கொதித்து வெந்துடக்கூடாது, அப்படியே இறக்கிட வேண்டியதான். வடிகட்டி அதில் ஊற்றி தம் பண்ணிட்டா பிரியாணி ரெடி.
பசங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜாமம் கிடக்கு பாருங்க. இலைக்கா டே இன் மை லைஃப் காலையிலேருந்து போட மாட்டீங்க அப்படின்னா இதுதான் பதில். எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான்ப்பா. இதில் அப்படியே கொட்டிட வேண்டியதான். வந்துட்டா வரேன். எல்லாத்தையும் இப்படி பெரட்டி போட்டுக்கணும். நீங்கள் இப்படி இது பண்ணும்போது வெள்ளையாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கலர் வந்துடும். வரேன். அரிசி நீங்கள் சுத்தமாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே சிம்மில் வச்சு தம் போட்டுற வேண்டியதுதான். அந்த புழுக்கத்திலே இதாகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் வேறையாக தானே வடிச்சிருக்கோம். அதாவது நச்சக்கு தானே வடிச்சிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி, இந்த சுடு தண்ணி இருக்குல்ல, அதை தான் சேர்க்கணும். வாழை இலை பறித்து வந்தோம். இங்கே பாருங்க, மேலே நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது அழகாக தம்மாகும். தெரியுதா அந்த ஓரத்துலலாம்? இது வந்து அரிசியும் தண்ணியும் அழகாக மட்டமாக இருக்குது. நான் இப்படி குத்தி கிண்டி விட்டு இப்படி அழுத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து அந்த கிரேவியோடு அப்படியே ஊற்ற வேண்டியதான். இது வந்து நல்ல கலர் வரும். உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தா தெரியும் பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி பிரியாணியே அப்படியே அந்த சாந்தோடு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். எப்போதுமே லாஸ்ட்டாக ஊற்றுற நெய் தான் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. அவ்வளோதான்ப்பா, ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழை இலையை வச்சு தம் போட வேண்டியதான். அடுப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுட்டு நான் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா இப்படி மூடி வச்சு இந்த வயிற்றை தூக்கி வச்சு, இந்த வயிற்று பத்தாது, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா பிரியாணி தம் ஆகிடும். அடுப்பு ஃபுல்லாக நான் ஸ்லோவில் வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு மணி இப்போ எத்தனை கரெக்டாக 8:13, அதாவது 8:15 ஆக போகுது. நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 8:30க்கெலாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதோடு இருக்கும். இப்போ குடு ஓடி போய் பசங்களை பாப்பாவுக்கு வந்து தலையை பின்னி ஒன்று இப்போ தண்ணியை ஊற்றிட்டு போகிறேன். இன்னும் ஒருத்தர் வந்து உள்ளே போனார், அவர் வந்து காணும். பால்காரங்க வந்துட்டாங்க. இது மடக்கி வச்சிடவா? இப்படி வச்சிடவா? ஒன் சைடு அதெல்லாம் வச்சா ஸ்கூலில் அலோடு கிடையாது. இப்படி வச்சிடறாங்க அவியா. அது அப்படிதான், அதுதான் இது காவியெல்லாம் நல்லா இருக்குங்க. இது பிடிக்காதியா? 90s கிட்ஸ்லாம் அப்படி தான். ஸ்கூல் படிக்கிற பசங்க 2 பக்கம் தான் வச்சுட்டு போகணும், ஒன் சைட்லாம் வச்சுட்டு போகக்கூடாது. இதே இப்படி சொல்கிறீங்கன்னா இதுக்கு இப்படி இருக்குமே, இங்கே வந்து இருக்குமே, அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா போகிறேன். என்னது தோ கட்டு அவ்வளோதான். எதுக்கு இப்போ தெரியல கவியா? இங்கே பாருங்க, திரும்பு. இங்கே வந்து அப்படி தான் தெரியும், இங்கே எதுக்கு ஒன்றும் தெரியாது. காய் ஒன்று அவங்க கிடக்குறாங்க, நீ போகாதியா? முந்தா நேற்று நான் இவ்வளோ நீட்டுக்கு சரமாக வச்சுக்கிட்டு பேங்க்கு போனேன். அது இல்லை, இதே மாதிரி தான் இவ்வளோ நீட்டுக்கு ஒத்தையில் வச்சுக்கிட்டு பேங்க்குக்கு போனேன். இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு டைம் இல்லாதனால நான் இப்போயே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றாமல் இலையை எடுத்துரும். தண்ணியே இல்லை இலையில. ஐயோம்மா, அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. இப்படி இருக்கு பாருங்க. பொறுமையாக நம்ம இது பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வேகமாக இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால் கப்பெல்லாம் எடுத்து அடுக்கணும். பசங்களுக்கும் இதே தான், தோசைலாம் கிடையாது, பசங்களுக்கும் இதே தான் காலை சாப்பாடு. தம்பி தட்டெடு. அது எப்போதுமே வந்து நம்ம பசங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்டெல்லாம் வாங்கி திங்கிற பழக்கம் உண்டு. அதனால ஷேரிங்கிறது எல்லா பசங்களும் பண்ணுங்களா, நம்ம சாப்பாடு அதுங்க சாப்பிடுங்க, அதுங்க சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டியதான். அதனால் எப்போதுமே நான் அதிகமாக தான் வச்சு விடுவேன் பசங்களுக்கெல்லாம். யார் குட்டிமாக்கா? குட்டியா இந்த ஒரு வெங்காயம் அறியல.
சாப்பிடு. வெளில எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. வெளில எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. போ போ போ. அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி. வந்துட்டேன். அப்பாடா. இந்த லஞ்ச், அந்த லஞ்ச் பேக் எடுத்துரு. போ போ. ஓடு 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 ஓடு. அப்படியே ஒரு போர்க்களம் மாதிரி தான். மணி வந்து 8:40 ஆயிடுச்சு. 8:40 பஸ்ஸு உள்ளே போயிடுச்சு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது தான் பசங்க ஏறுங்க. ஐயோ எடுத்துடுச்சு. நீ சாப்பிடலம்மா? கொஞ்சம் நேரத்தை வந்து ஊட்டி விட்டுமா? கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்காங்க மேடம். அந்த ரணகாலத்துலேயும் தர்ஷனு அம்மனை சாப்பிட்டோமா, அம்மனை சாப்பிட்டுக்கிட்டே தான். அம்மனை சாப்பிட்டோமா? ஸ்நாக்ஸ் இன்னைக்கு கிடையாது சாமி, கேண்டீனில் வாங்கிக்கோங்க சாமி. நான் வந்து இதில் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எதுன்னு சொல்லி கொடுங்க. மாற்றி மாற்றி இருக்கு பாக்ஸ், எது எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொடு. சப்பையான பாக்ஸ் எதுல வச்சுங்க? அது எதுலயோ வச்சிருக்கேன். இது யார் லஞ்ச் பேக்? இது யாரோடது? இதான் தரணி சொல்லுதா? இதுல தான் வச்சிருக்கேன். ஆனா லஞ்ச் டேபிளே காணுமே. ஐயோ போ. ஐயோ கவி, நீ கிளம்பிட்டியா? அது எடுத்து வச்சுட்டில? போ போ கிளம்பு. இன்னைக்கு ஆட்டோ கிடையாதா? அவங்க தான் போய் விட போறாங்க. வாங்க வாங்க வாங்க. விடுதலை. சாண்டி எங்க? இதுதான் எங்க வாத்தோட இடம். இங்கே பாருங்க. அப்படி அது ஒரு சென்ட் ஸ்மெல்லே தோத்துரும். அவ்வளோ ஒரு நறுமணம். போயிடுமா இல்லைன்னா செடிக்குள்ள பூந்துக்குமா? இருங்க இருங்க, அங்க கிட்டக்கே போய் விடும். போ 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 போ. இதுக்கு குச்சி வச்சிருந்தோமே, அது எங்க? போங்க 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 போங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அதோட இடம் அதுக்கு தெரியுது பாருங்க. நீர்நிலை. அந்த பக்கம் குச்சிடாதீங்க. இங்க இங்க. ஐயோ ஏன் பார்த்தீங்களா உங்க பேச்சாதான். போ 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 போ. ஓடுங்க 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 ஓடுங்க. அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க. பார்த்துருச்சு. என்ன ஐயோ எல்லாம் தொப்பு தொப்புங்க. எல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு குதிக்குது. அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஒரு 5 மணி வரைக்கும் இங்கே மேயும். பொழுது போகிற கட்டத்தில் தூக்கி அரைச்சிட வேண்டியதான். சாண்டியும் பிடிச்சி சாண்டி அப்போ தான் அவுத்து விடுவோம். மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கும். அவ்வளோதான். இப்போ பசங்கள்லாம் அனுப்பி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து மதியம் இன்னைக்கு சாப்பாடு நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா பிரியாணி இருக்குது. அதையே ராத்திரி வரைக்கும் வச்சு சாப்பிட்டு ஓட்டிப்போம். நைட்டுக்கு கிடையாது, நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுப்பேன். எனக்கு மதியம் மட்டும் அந்த பிரியாணியை சாப்பிட்டுப்பேன், காலையில் சாப்பிட மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாக்ல விரைவில் பார்ப்போம். டாடா. சூரியவம்சம். வத்தே வத்தே வா, இப்படி வா இப்படி வா வத்தே.